தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யா ஈரானுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்குது. அது இல்லாம ஈரான்ல மறுபடியும் பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. மறுபக்கம் இன்னைக்கு ரஃபாவுடைய கேட் திறந்திருக்காங்க. இன்னும் பார்க்கும்போது சீனா இன்னைக்கு ஒரு அரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்திருக்கு. எல்லாம் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல்ல நம்ம சைனா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப தங்க விலை கிடுக்கிடுன்னு ஏறிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்லாம் ஏறுது. எங்கேயாவது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஏறி இருக்கா நம்ம பாத்துருப்போமா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அதனால என்ன பண்ணாங்கன்னா சைனா அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு செயற்கையா இப்ப தங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த தங்கம் வெளியே வந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தங்கத்துடைய விலை பாதியாக குறையும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா தங்க விலை ஒரே முட்டுக்கா சரிஞ்சு போக போகுதுன்னு அர்த்தம். அதை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்ப நடைமுறை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட தங்கத்துடைய எல்லா விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் அது வந்திருக்குது. எப்படி நம்ம பொதுவா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறோம், எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹைபிரிட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹைபிரிட் தான் அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். இப்ப ஆப்பிள் சாப்பிட்டா கூட இப்பெல்லாம் அதிகமா ஹைபிரிட் தான் வருது. நம்ம எங்க நாட்டுக்காயெல்லாம் வாங்குறதும் இல்ல, ஒரிஜினலா யாரும் வளர்த்துறதும் இல்ல. ஒரு கத்திரிக்காய் கூட நம்ம சொத்தா இருக்கக்கூடாது, புழுகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஹைபிரிடா தான் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தங்கமும் ஹைபிரிடா வந்துட்டு இருக்குது. பாக்கலாம். இது சீனாவுடைய பெரும் கண்டுபிடிப்பா இருக்கு. அமெரிக்காவுக்கு சரியான ஒரு அடி விழுக போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா தங்கம் இவ்வளவு ஏறுறது இங்க இருக்கிறவங்களுக்குமே நமக்கெல்லாம் சேஃப் இல்லைன்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன மாற்றத்தை நம்ம சொசைட்டியில கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ரஷ்யாட்ட போயிடலாம். ரஷ்யாட்ட பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்னைக்கு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க, எங்களுடைய படைகளை ஈரானுக்கு அனுப்ப மாட்டோம், ஆனா ஆயுதங்களை கொடுப்போம், ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேளுங்க, ஆனா படைகளை அனுப்பி அங்கிருந்து அமெரிக்காவை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். நம்ம வீடியோலயே சொல்லியிருப்போம், சைனா சும்மா இருக்காங்க, படைகளை கூட அனுப்புவாங்க. ஆனா ரஷ்யா ஆல்ரெடி உக்ரைனோட போர்ல இருக்காங்க, அவங்க எப்படி படைகளை எல்லாம் அனுப்ப முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதை இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல சைனா அனுப்புவாங்கன்னு கேட்டா சைனாவும் அனுப்பலாம் மாட்டாங்க. யாருமே இன்னொரு நாட்டுக்கு போர் பண்றதுக்காக ஆட்களை அனுப்புனாங்கன்னா அப்புறம் அந்த நாட்டுக்கும் சம்பந்தப்பட்ட எதிராளியான நாட்டுக்கும் நடுவில் மறுபடியும் சண்டை வந்துடும். அதனால சைனாவோ ஆளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஆனா ரஷ்யா பகிரங்கமா சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஆயுதங்களை தான் கொடுப்பாங்க. அந்த ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு கூட ரஷ்யாவால பாத்தீங்கன்னா அதிக ஆயுதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஈரான் இருந்து அதிக ஆயுதத்தை கொள்முதல் பண்றதே ரஷ்யா தான். அப்ப அவங்கள்ட்டே இல்லைன்னு தான் ஈரான்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஈரானுக்கு தேவைப்பட்டா அப்ப யார் கொடுப்பா? சைனா தான் கொடுப்பாங்க. சைனா தான் நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ஹெலிகாப்டர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி ஒரு அக்ரிமெண்ட்ல இருப்பாங்க. இந்த போர் பயிற்சி செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தா ரஷ்யா அட்டாக் பண்ணுவாங்களே தவிர மத்தபடி எல்லாம் நேரடியாக சண்டைக்குள்ள ஈரானுக்கு சப்போர்ட்டா எந்த நாடுமே வராது. எந்த நாடுமே, ஒரு முஸ்லீம் நாடு வராது, ஒரு மத்த நாடுகளும் வராது. ஈரான் தனியாதான் சண்டை போடுற நிலைமையில இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈரான்ல இன்னைக்கு மறுபடியும் ஒரு பெரிய வேலையை மொசாட் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். மறுபடியும் பந்தர் அப்பாஸ்ல ஒரு பெரும் தாக்குதல். பாத்தீங்கன்னா அந்த கட்டடமே கொழுந்து விட்டு எரியுது. பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாடி கட்டிடம் முழுவதும் எரிஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, எரிவாயு கசிச்சுன்னு போய் சொன்னாங்க. ஆனா அதுக்கான சான்ஸே இல்ல, அது தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ப்ரூஃப் வீடியோ எல்லாம் விட்டுருந்தாங்க. ஒரு ஏவுகணை ஹிட் ஆகிற மாதிரி எல்லாம் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எரிவாயுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோளாறும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது எப்படி 4 நாள் கேப்ல மறுபடியும் அந்த இடத்துலயே தாக்குதல், விபத்து ஏற்படும். அப்படி ஒரு தடவை விபத்து ஏற்பட்டா எல்லாருமே அதை சரி பண்ணிடுவாங்க. மறுபடியும் 4 நாள் கேப்ல நடக்குதுன்னாவே இது எல்லாமே மொசாட்டுடைய வேலைதான். ஆரம்பத்திலே இந்த மாதிரி வேலைகளை ஈரானுக்குள்ள மொசாட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் பந்தார் அப்பாஸ்ல இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அங்கதான் கடல் பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த பயிற்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பயிற்சியை முறியடிச்சுட்டா என்ன ஆயிரும்னா, அந்த ஏரியா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா பாதுகாக்கப்பட்ட ஏரியாவா, தடுக்கப்பட்ட ஏரியாவா, மத்தவங்க யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த பயிற்சி கேன்சல் ஆயிட்டு போயிட்டா அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கு சௌரியமா போயிடும். இஸ்ரேல் இப்போது அமெரிக்காவை கம்பல் பண்றாங்க. அன்னைக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தாக்காதீங்க, நாங்க ரெடி ஆயிக்கிறோம், நாங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் தாக்குங்கன்றாங்க. இப்ப நாங்க ரெடியா தான் இருக்கோம், நீங்க தாக்குங்க ஈரானை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரானை தாக்குனா ஈரான் அமெரிக்காவை மட்டும் இல்ல இஸ்ரேலையும் சேர்த்துதான் தாக்குவாங்க. அதனாலதான் இஸ்ரேல் ரெடி ஆயிட்டு இப்ப அமெரிக்காவுக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவால இப்ப தாக்க முடியாது. ஏன்னா அங்க கடல் பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டு பயிற்சியில தாக்குனா அதுல சீனாவும் இருக்கும், ரஷ்யாவும் இருக்கும், ஈரானும் இருக்கும். ஏதாவது ஒண்ணுல மாத்தி பட்டுட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருவாங்கிறதுனால இப்ப அந்த பயிற்சியை கலைக்கிறதுக்காக தொடர்ச்சியா பந்தர் அப்பாஸ்ல ஏதாவது ஒரு சூனிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுவும் பார்த்தா கண்டிப்பா இஸ்ரேலுடைய வேலையா தான் இருக்கும். இருந்தாலும்
இப்போதைக்கு வந்து அது விபத்துன்னு சொல்லிட்டு தான் ஈரான் வந்து மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. அது முக்கியமான கடற்கரை பகுதியா இருக்கனால ஒரு பெரும் இழப்பை வந்து சந்திச்சிருக்கு ஈரான்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இங்கெல்லாம் விட்டு போட்டு கொஞ்சம் வந்து காசாக்கு போனோம்னா, காசால வந்து ரஃபாவுடைய கேட்டை திறந்துட்டாங்க. டெய்லி 150 பேர்த்த வெளியேற்றுறாங்க நம்ம ரஃபால. எதுக்குன்னு பார்த்தா சினாய் மலைக்கு வந்து போறதுக்கு. யாரெல்லாம் எகிப்துக்கு தப்பி போகணும்னு சொல்றீங்களோ வாங்க நாங்களே அனுப்பிச்சுடுறோம்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது 2 வருஷம் ஒருத்தவங்களை போட்டு கொடுமைப்படுத்தினா ஆரம்பத்துல போராடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பொழைச்சா போதும்னு போயிருவாங்கல்ல, அதுக்காகத்தான் இப்படி பண்ணாங்க. 2 வருஷம் கொடுமைப்படுத்தி கடைசியில போற நிறுத்தி ரஃபாவை திறந்து விட்டு இப்ப சினாய் மலைக்கு காசா மக்களை அனுப்புறாங்க. அதே மாதிரி வெளியிருந்து யாராவது வரணும்னா ஒரு 50 பேர் உள்ள வரலாம் அப்படிங்கிறாங்க. வெளியிருந்து யார் வருவாங்கன்னு பார்த்தா, திடீர்னு போர் வந்தனால அக்டோபர் 7 இங்கிருந்து வெளியே போனவங்க யாராவது மாட்டிருப்பாங்களே, அவங்கதான் வெளியிருந்து உள்ள வரணும்னு நினைப்பாங்க. அதனால வந்து அப்படிப்பட்டவங்களை என்ன பண்றாங்க, ஒரு 50 பேர்த்த வேணா உள்ள விடுறோங்கிறாங்க. மற்றபடி காசாக்குள்ள வந்தா ஒண்ணுமே நடக்காது. அங்க ஏற்கனவே இஸ்ரேல்கிட்ட தான் அடி வாங்கிட்டு இருக்காங்கும் போது யாரும் மோஸ்ட்லி வரமாட்டாங்க. ஆனா இது எப்படி இருக்குன்னா, இஸ்ரேலே உள்ள ஆள் அனுப்புறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நாங்க வெளியிருந்து உள்ள அனுப்புறோம் 50 பேர்த்துன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உளவாளிகளை 50 உள்ள அனுப்பிச்சு விட்டா என்ன ஆகுனா, உள்ள வந்தவங்க ஏற்கனவே அந்த அபு சவாப் என்ன பண்ணா, உள்ளக்குள்ள துரோகியாட்ட இருந்துட்டு போராட்டம் பண்ணா, கலவரம் பண்ணான்ல, அதே மாதிரி ஈரான்ல கலவரம் ஏற்படுற மாதிரி காசாக்குள்ள கலவரம் ஏற்படுற மாதிரி என்ன பண்ணிருவாங்க, உள்ளக்குள்ள ஆட்களை அனுப்பிச்சு விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இஸ்ரேல் உள்ள அனுப்பக்கூடிய ஆட்கள் இஸ்ரேலை சேர்ந்தவங்களாகவும் இஸ்ரேலுடைய உளவாளிகளாகவும் இருக்கிறதுக்கான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. காசாவிலையும் இப்போது வந்து பார்த்தா ரஃபாவுடைய கேட்டு திறக்கப்பட்டிருக்குது. உணவுகளும் வந்து உள்ள வந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நேத்துல இருந்து பார்த்தா உணவுகள் உள்ள வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த போர் நின்று 2 மாசத்தை கடந்து போச்சு. ஆனா பார்த்தா இப்பதான் இந்த முதல் கோரிக்கையவே அவங்க நிறைவேற்றிருக்காங்க. முதல் கோரிக்கை என்னன்னா, ரஃபா கேட் திறக்கப்படணும், உள்ளக்குள்ள உணவுகளுக்கு விடப்படணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 மாசம் கழிச்சு இப்பதான் ரஃபாவுடைய கேட் திறக்கப்பட்டிருக்கு. இப்பதான் உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அங்க இன்னும் மக்கள் வந்து கஷ்டத்துலதான் இருக்காங்க. யாருக்கும் வந்து இப்ப காசா மக்களை பத்தி பேசுற கூட நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போதும் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுல ஏதாவது அநியாயம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னா இன்னொரு பக்கம் சண்டையை ஆரம்பிச்சு விட்டு டைவர்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஈரான் பக்கம் இவங்க ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா, காசாவை பத்தி யாரும் பேச முடியாத மாதிரி ஆயிருக்கு. இப்படியேதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காசால ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வந்து இஸ்புல்லாட்ட ஆரம்பிச்சாங்க. இஸ்புல்லா ஒரு வழி பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, சிரியாவுக்கு போயிட்டாங்க. சிரியாவை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இஸ்புல்லாவை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் காசா வெஸ்ட் பேங்க்னு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போது ஈரானுக்கு போயிருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஒரு கண்ணோட தான் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சுத்தி கொண்டு இருக்காங்க. இதுல வேற வந்து அமெரிக்கா இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து மத்திய கிழக்குல ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பிளானை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த போர் செய்யக்கூடிய அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்றாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா, ஈரானோடு போர் ஆரம்பிக்கிறதுக்காக வந்து அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறதா அர்த்தம். அதுவும் வந்து எதுக்காக கேக்குறாங்கன்னா, நேரடி போரோட மறைமுகமான போர் தான் விருப்பப்படுறாங்க. எப்படி இந்த வெனிசுலாவுடைய அதிபரை கைது பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம், ஆட்சியை மட்டும் கவுத்துட்டுலாம்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்கா பாத்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.